ஆண்டின் பொதுக்காலம் 22வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா 14:1 மற்றும் 7 தொடக்கம் 14 வரை. இன்றைய இறைவார்த்தையின் கருப்பொருள் தாழ்ச்சி அல்லது மனத்தாழ்மை அல்லது பணிவு பற்றியது. இன்றைய நற்செய்தியில் மிக முக்கியமான பரிசேயர் ஒருவர் தன் நண்பர்களுக்காக ஏற்பாடு செய்த ஓய்வு நாள் விருந்துக்கு இயேசுவையும் அழைக்கிறார். பரிசேயர் இயேசுவை அழைத்ததற்கு காரணம், இயேசு குணப்படுத்துவதில் வல்லவராக, மக்கள் மத்தியில் புகழ்மிக்கவராக இருந்ததால். மக்கள் எப்போதும் பிரபலங்களால் ஈர்க்கப்படுகிறார்கள். ஆனால் இயேசு அத்தகைய புகழில் ஆர்வம் காட்டவில்லை. தானும் மேன்மை மிக்கவர் என்று காட்டிக்கொள்வதற்கு பதிலாக இயேசு அந்த யதார்த்த சூழ்நிலையை பயன்படுத்தி இறையாட்சியை பற்றி போதிக்கிறார். இறையாட்சியின் விருந்தில் பங்கு பெறுவதற்கு அடிப்படையாக விருந்தினர்களுக்கும் விருந்து உபசரிப்பவர்களுக்கும் இருக்க வேண்டிய பண்பு பணிவு என்று உணர்த்துகிறார். தாழ்ச்சியின் முக்கியத்துவம். குத்துச்சண்டை வீரர் முகமது அலி, என்னைப் போல நீங்களும் சிறந்தவராக புகழ் மிக்கவராக இருக்கும்போது பணிவாக இருப்பது கடினம் என்று தன்னை பெருமைப்பட்டு கூறுவார். இசைப்புயல் AR ரஹ்மான், நீங்கள் உலக புகழ் பெற்ற இசைக்கலைஞராக உலக அளவில் இசைத்துறையின் மிக உயரிய பரிசுகளை பெற்றிருக்கிறீர்கள். அதை எப்படி உணர்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, எல்லா புகழும் இறைவனுக்கே என்று பணிவோடு பதிலளித்தார். CS லேவிஸ், பணிவு என்பது தன்னை பற்றி தாழ்வாக நினைப்பது அல்ல, மாறாக நம்மை பற்றி குறைவாக மதிப்பிடாமல் நம் உண்மை நிலையை பணிவோடு ஏற்றுக்கொள்வதே. தாமஸ் மர்டன், பெருமை நம்மை செயற்கை மனிதனாக மாற்றுகிறது, தாழ்ச்சி நம்மை யதார்த்தவாதியாக மாற்றுகிறது. புனித அகஸ்டின், கிறிஸ்தவ முழுமையை பெறுவதற்கு, முழுமையை அடைவதற்கு 3 பண்புகள் முக்கியம் என்று கூறுவார். 1 பணிவு, 2 பணிவு, 3 பணிவு என்று கூறுவார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், பணிவு என்றால் யதார்த்தம், கடவுளோடும் அடுத்திருப்பவரோடும் யதார்த்தமாக பழகுவது, தொடர்பு கொள்வது. பணிவு என்பது கடவுள் நம்மை பார்ப்பது போல நாம் நம்மை காண முயற்சிப்பதே ஆகும். உண்மையான பணிவு நம்மிடம் உள்ள எல்லா நன்மைகளும் கடவுளிடமிருந்தே வருகின்றன என்பதை உணர்வது. பணிவானவர் எப்போதும் தனக்கு கடவுள் கொடுத்த கொடைகளையும் திறமைகளையும் அங்கீகரித்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவார். எனவே தாழ்ச்சி என்பது என்னிடம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லிக் கொள்வதிலோ கடவுளுடைய கொடைகளை திறமைகளை மறுப்பதிலோ அடங்குவதல்ல. மாறாக, நாம் கடவுள் நம்மை படைத்தார், கடவுள் நமக்கு கொடுத்த கொடைகளுக்கு நன்றி செலுத்தி அதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு பணிவிடை புரிய வேண்டும். ஹியூமிலிட்டி என்ற வார்த்தை ஹூமுஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வருகிறது. ஹூமுஸ் என்பதற்கு ஃபெர்டைல் சாயில், செழுமையான மண் என்று அர்த்தம். கடவுள் நம்மை தரிசு மண்ணாக படைக்கவில்லை, செழுமையான மண்ணாக படைத்திருக்கிறார். எனவே நாம் யார் என்பதை, நமது திறமைகள் என்ன, ஆற்றல் என்ன, நம்முடைய எல்லை வரம்பு என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை ஏற்றுக்கொள்வது. இயேசு வாழ்ந்தது போல கடவுளுக்காகவும் அடுத்திருப்பவருக்காகவும் பணிவோடு பணிவிடை செய்து வாழ்வதே தாழ்ச்சி. ஜான் கிறிஸ்தோஸ்தம் அவர்கள் கூறுகிறார், பெருமை எல்லா பாவங்களுக்கும் வேறாக இருக்கிறது, அதுபோல பணிவுதான் எல்லா புண்ணியங்களுக்கும் வேறாக, தாயாக, செவிலித்தாயாக, அடித்தளமாக, பிணைப்பாக இருக்கிறது என்று கூறுகிறார். கடவுள் மனிதனாக பிறந்தது தாழ்ச்சியின் அடையாளம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் பிரிவு 2 அருள்வாக்குகள் 7:8 பவுலடியார் இப்படி கூறுகிறார். கடவுள் 6 நிலைகளில் தன்னை தாழ்த்தியதாக கூறுகிறார். 1, கடவுள் தன்னை வெறுமையாக்கினார், அடிமையின் தன்மை பூண்டார், சாதாரண மனிதனுக்கு ஒப்பானார், மனித உருவில் தோன்றினார், சாவை ஏற்றார், சிலுவை சாவை ஏற்றார். இயேசுவுக்கு மிகவும் பிடித்த ஆன்மீக பண்பு தாழ்ச்சி. லூக்கா 14:11, உயர்த்தப்படுவோர் தாழ்த்தப்படுவர், தாழ்த்தப்படுவோர் உயர்த்தப்படுவர். மத்தேயு 18:4, இந்த சிறு பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் பெரியவராக கருதப்படுவார். மத்தேயு 11:29, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். மனத்தாழ்மை என்பது அல்லது தாழ்ச்சி என்பது மற்ற எல்லா பண்புகளையும் விட ஒரு விசித்திரமான தன்மை கொண்டது. நான் எப்போது தாழ்ச்சி உடையவன் என்று சொல்லுகிறேனோ அப்போதே நான் அதை இழந்து விடுகிறேன். பணிவு என்பது ஒரு அரிய வகை பூ. அதனை காட்சிப்படுத்தினால் அது உடனடியாக வாடி அதன் நறுமணத்தை இழந்துவிடும். புனித பெர்னார்ட் அவர்கள் கூறுவார்கள், பெருமை மனிதனை உயர்ந்த உயரத்திலிருந்து பாதாள குழிக்கு அனுப்புகிறது. தாழ்ச்சி மனிதனை பாதாள குழியிலிருந்து
உயர்ந்த உயரத்திற்கு உயர்த்துகிறது என்று கூறுவார். புக்கர் வாஷிங்டன் என்பவர் கருப்பினத்தவர், நன்றாக படித்த மேதை. அலபாமா மாகாணத்தில் இருந்த புகழ்பெற்ற டஸ்கி நிறுவனத்தின் முதல்வராக பணியமர்த்தப்பட்டார். சிறிது நாட்களில் ஒரு வழியாக அவர் நடந்து செல்லுகின்ற போது வெள்ளை நிறத்து பெண் அவரை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு சில டாலர்களை தருகிறேன், எனக்கு விறகு வெட்டி கொடுப்பீர்களா என்று கேட்டவுடன் புக்கர் வாஷிங்டன் தன்னுடைய முழுக்கை சட்டையை மடித்து கொண்டு விறகு வெட்டி, பிறகு வெட்டிய விறகுகளை அவர் எந்த இடத்தில் குவிக்க வேண்டுமோ அங்கே குவித்தபோது ஒரு சிறுமி அவரை அடையாளம் கண்டு கொண்டார். பிறகு அவர் சென்றவுடன் அந்த பெண்ணிடம் சொன்னார், இவர் யார் தெரியுமா? மிக புகழ்பெற்ற நிறுவனத்தின் ஒரு உயரிய பணியில் இருப்பவர். உடனே அந்த வெள்ளை நிறத்து பெண் அடுத்த நாள் அவருடைய அலுவலகத்திற்கு சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டுவிட்டு, உங்களுடைய தாழ்ச்சியை நான் மிகவும் பெரிதாக மதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் மற்ற பணக்காரர்களையெல்லாம் அழைத்து டஸ்கி நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய நன்கொடையை வழங்கினார். எனவே பெருமை ஒரு மனிதனை பேயாக மாற்றுகிறது, தாழ்ச்சி ஒரு மனிதனை தேவதூதனாக மாற்றுகிறது. நாம் யார் என்பதை உணர்வோம். ஆமீன்.